காலதாமதத்துக்கு வருந்துகிறேன். ஏன்னா 1:30 மணிக்கு வரேன், 1 மணிக்கு வரேன்னு, இல்லை நீங்கள் 2 மணிக்கு வந்தால் போதும்னு சொன்னாங்க. அதனால் நான் 2 மணிக்கு வரலான்னு சொல்லி கிளம்புனது கொஞ்சம் டிராஃபிக், உண்மையான டிராஃபிக் ஜாமில் நான் மாட்டிக்கிட்டேன். மணி மாதிரி இல்லை, ஏன்னா மணி வந்து மெதுவாக வராரு, வந்து முன்னாடி வர உட்காந்துட்டார். நான் தான் முதல்ல வந்தேன் மாதிரி. ஸோ வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்ணப்பாவோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய லெவலில் போகணும்னு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பல காரணங்களுக்காக இந்த படமும் வந்து 27ஆம் தேதி ரிலீஸ் பண்ணும்போது ஏற்கனவே ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து நேற்று வந்து ஹைதராபாத்தில் பண்ணாங்க. அப்போ நான் வந்து சென்னையில் வந்து நம்ம பண்ணுற ஈவெண்ட் பண்ணாமல் இருந்தால் அது எப்படி இருக்கும்னு சொல்லி யோசனை பண்ணி நம்ம ஒரு ப்ரெஸ் மீட் நான் அவங்களெல்லாம் சந்திச்சலான்னு ஐடியா பண்ணேன். அப்புறம் விஷ்ணுகிட்ட சொன்னேன், என்ன அங்கிள் நம்மளே பண்ணிடலாம், நீங்கள் அங்கே கொஞ்சம் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. இங்கே யாரெல்லாம் இருக்கும்போது எடிட்டர் இருந்தாங்க, சம்பத்ராம் இருந்தாங்க, அப்கோர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அருமை சகோதரர் சக்திவேல் சார் இருந்தாங்க. ஸோ அவங்களாம் வச்சு நாங்கள் பண்ணிடுறோம், என்னதான் இருந்தாலும் கிளிட்ஸ் அண்ட் கிளாமர் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி விருப்பப்பட்டு நீங்கள் பார்த்துட்டு இருந்தேன். நான் பார்த்தேன். ஏன்னா சில பேர் கேட்டாங்க, என்ன போன தடவை மதுபாலா வந்தாங்க வரலையான்னு கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்வி வந்து கேட்டவங்களாம் இருக்காங்க, 3வது ரோல் உட்காந்துருக்காங்க. அதனால் அதுக்கெல்லாம் நான் ஒரு ரெப்ரஸன்டேஷனாக வந்திருக்கேன். அதனால் அவங்களாம் அடுத்த முறை அவங்க வந்து ரிலீஸ் ஆன பிறகு படம் வந்து ப்ரிவியூ ஷோ போடும்போது வச்சு வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற மணி அதை கூட சொல்லிடுறேன். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒன்லைன் ஸ்டோரி தான். அது கண்ணப்பான்னு சொன்னால் ஒரே லைன் தான் ஸ்டோரி. காளஹஸ்தீஸ்வரன்னா சிவபக்தர்களே ஒரு சிறந்த பக்தராக 63 நாயனார்கள் ஒருவராக இருந்தால் கண்ணப்ப நாயனார். ஏற்கனவே கன்னடத்தில் வந்து ராஜ்குமார் சாரும் அப்புறம் வந்து இந்த ரெபல் ஸ்டார் கிருஷ்ணராஜு சார்லாம் அந்த படம்லாம் கண்ணப்பா தெளிய கதைகள்லாம் பண்ணிட்டாங்க. இந்த கதையை வந்து விஷ்ணுவின் கோணம் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பிலீவர் நான் பிலீவர்களில் ஒரு போராட்டம் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். அதுக்கப்புறம் எப்படி அவர் வந்து ஒரு இவ்வளோ பெரிய சிவபக்தனாக மாறியதுக்கு காரணம் என்ன தான் அந்த படத்தோட கரு. இது வந்து முதல்ல ஒன்று நான் சொன்னால் மோகன் பாபு சாருக்கும் விஷ்ணுக்கும் நான் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம். ஏன்னா ஹெவன் ஆன் எர்த் அப்படின்னு சொன்னால் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா, எங்கே வந்து இந்த சொர்க்கம் பூமி எங்கே இருக்குது அப்படின்னு தேடணும்னா இந்த நியூசிலாண்டை போய் செலக்ட் பண்ணாங்க. அப்பொழுக்கற்ற ஒரு பூமியாக தெரிந்தது. நீ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கிறலாம் நேச்சுரல் கலர்ஸ்ன்னு சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம். இதெல்லாம் டிஏல கரெக்ஷன் பண்ணாங்க, கலர் கரெக்ஷன் பண்ணாங்க. அது ரொம்ப மினிமலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து அந்த நியூசிலாண்டு ரோட்டருவான்ற இடத்துக்கு போகும்போது ஒரு 10 நாள் ஷூட்டிங் போகலாம், 15 நாள் ஷூட்டிங் போகலாம், 20 நாள் ஷூட்டிங் போகலாம். 120 நாளுக்கு மேலே ஒரு வெளிநாட்டில் போய் படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நான் பொருட்செலவை பற்றி நான் சொல்லவில்லை, அந்த எஃபர்ட்டை சொல்கிறேன். ஏன்னா ஒரு செரீன் பியூர் பியூட்டிஃபுல் பிளேஸ் இப்படி தான் வந்து அந்த காலத்தில் இப்படி தான் இருந்திருக்கும் இந்த உலகம் அப்படின்னு நினச்சி அதை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முதல்ல அதே ஒரு பெரிய கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்ற படமாக தான் நான் அதை பார்க்குறேன்.